SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு. சட்டவிரோத மர்ம பொருட்களுடன் கட்டுநாயக்க விமானத்தில் பெண்ணொருவர் கைது. பியூமிவை கைது செய்வது தொடர்பில் சட்டம் அதிபரின் அறிவிப்பு. ICC வருடாந்த பொதுக்கூட்டம் இலங்கையில். இளைஞர் உயிரிழப்பு, பெற்றோர்கள் போலீசார் மீது குற்றச்சாட்டு. இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் காவியுடை அணிந்தவர்களின் காளித்தனம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சமீபத்திய வேலை நிறுத்தத்தின் போது பணிக்கு சமூகம் அளித்த நிர்வாகத்தர மட்டத்திற்கு கீழுள்ள அனைத்து அரச ஊழியர்களுக்கும் கொடுப்பனவு ஒன்று வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 10,000 ரூபாய் ஒருமுறை கொடுப்பனவை வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதேபோல் குறித்த அரச ஊழியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமானத்தில் வைத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் வீட்டுப்பணி பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய 43 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து 100 சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர் எதிர்வரும் 17ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். பண மோசடி தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நடிகை பியூமி கன்சமாலை எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதன்படி பியூமி கன்சமாலைக்கு எதிரான விசாரணைகள் தடையின்றி தொடரலாம் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பியூமி கன்சமாலை தம்மை கைது செய்ய தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனு பரிசீலிக்கப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்ற சோபித ராஜகருணா முன்னிலையில் அழைக்கப்பட்டது. விசாரணைகள் முடியும் வரை மனுதாரரை கைது செய்ய மாட்டோம் என சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி கோலிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இதன்படி மனு மேலதிக பரிசோதனைக்காக எதிர்வரும் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டம் இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ளது. பொதுக்கூட்டம் ஜூலை 19 முதல் 22 வரை நடைபெறவுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, கிழக்கு ஆசிய, பசிபிக் மற்றும் ஐரோப்பா போன்ற பிராந்தியங்களை உள்ளடக்கிய உலகெங்கிலும் உள்ள 108 ICC உறுப்பு நாடுகளிலிருந்து 220க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கிரிக்கெட் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளப்பட உள்ளனர். ஆங்குள பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் உயிர்ந்தமை தொடர்பில் குறித்த இளைஞரின் பெற்றோர் போலீசார் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆங்குள பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற விருந்து உபசாரத்தின் போது இளைஞர் ஒருவர் தகராறு செய்தமை தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. பின்னர் அங்குள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு சென்று நேற்றிரவு இளைஞரை அழைத்துச் சென்ற போது குறித்த இளைஞர் போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய இளைஞரை பெற்றோர் வீட்டுக்கு அழைத்து வந்து இரவு உணவு கொடுத்த பின் உறங்கச் செய்துள்ளார். அதன்பின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு தமது வீட்டுக்கு வந்ததாகவும் தமது மகன் அவரிடமிருந்து தப்பிச் சென்றதாகவும் இளைஞரின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். பின்னர் தனது மகன் ரயிலில் பாய்ந்து உயிர்ந்ததாக போலீஸ் அதிகாரிகள் தமக்கு அறிவித்ததாக உயர்ந்த இளைஞரின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். அங்குள்ள மயானத்துக்கு அருகில் உள்ள ரயில் பாதையில் நேற்று காலை உயர்ந்த இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 22 வயதான சுபன் ரந்தைக்கு எனும் இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உலகச் செய்திகள். இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றில் 2 பூசகர்கள் சண்டையிடும் காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சண்டையை விலக்குவதற்கு பலர் முயற்சியும் பயனளிக்கவில்லை. பல மணி நேரத்துக்கு பின்னர் இந்த சண்டை சமாதானம் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் போதையிலே இவ்வாறு சண்டையிடுகிறார்கள் என பதிவை வெளியிட்டுள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு. சட்டவிரோத மர்ம பொருட்களுடன் கட்டுநாயக்க விமானத்தில் பெண்ணொருவர் கைது. பியூமிவை கைது செய்வது தொடர்பில் சட்டம் அதிபரின் அறிவிப்பு. ICC வருடாந்த பொதுக்கூட்டம் இலங்கையில். இளைஞர் உயிரிழப்பு, பெற்றோர்கள் போலீசார் மீது குற்றச்சாட்டு. இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் காவியுடை அணிந்தவர்களின் காளித்தனம்.